எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தான் ஷாலினி. இது என்னுடைய புதிய யூடியூப் சேனல். இதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தெலுங்கு ஸ்டைலில் சுக்குடுகாய் எப்படி பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்காக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு ரெண்டும் சேர்ந்து கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். கருவேப்பிலை நல்லா போட்டு வதக்கினதுக்கப்புறமா அதில் வெட்டி வச்ச சின்ன சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கணும். பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கிறேன் நான். கொஞ்சமாக வெங்காயம் வதங்கணுங்கிறதுக்காக அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கணும்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ வதங்கினதுக்கப்புறமா இதான் சுக்குடுகாய். இந்த தெலுங்கில் இது வந்து சுக்குடுகாய்னு சொல்லுவாங்க. இதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை இதுக்கு தமிழில் இந்த காய்க்கு என்ன தமிழில் பேர் சொல்லுவாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இது பீன்ஸ் கிடையாது. தமிழ்நாட்டில் நம்ம கிடைக்கும் அந்த பீன்ஸ் கிடையாது. அவரைக்காய் மட்டும் கொஞ்சம் அவரைக்காய் கொஞ்சம் சின்ன சைஸில் இது இருக்கும். தமிழ்நாட்டில் இதை பார்த்ததில்லை. இங்கே வந்து செய்ய கற்றுக்கிட்டேன். அது நான் அந்த வெங்காயம் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தோடய எண்ணெயிலே இது வந்து வேகணும். அதனால் நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். காயில் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்ப்பாங்க. நம்ம சைடெலாம் வந்து முன்னாடி வெங்காயம் சேர்த்துக்கப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா வதக்குவாங்க. இவங்க சைடு வந்து காய் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தான் தக்காளி சேர்ப்பாங்க. அப்போ அந்த மஞ்சத்தூள்லேயே வந்து காயில் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம்ல, அதில் வந்து தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் 2 தடவை கிண்டி வச்சு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா வதங்கிடும் தக்காளி. அப்புறமா மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம். இப்போ வந்து காய்கறியில் வந்து உப்பு சேர்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். போட்டு வதக்கி மூடி வச்சுட்டு இப்போ மறுபடியும் பாருங்கள் கொஞ்சம் வேகிறதுக்காக இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இப்போ வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த தண்ணிலாம் வற்றினதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அதில் வந்து மசாலா நம்ம சேர்க்கணும். மசாலான்னு பார்த்திங்கன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள். நமக்கு ஆல்ரெடி மஞ்சத்தூள் முன்னாடியே போட்டிருக்கோம். அதனால் இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதக்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் மூடி வச்சிடலாம். அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு அழகான ஒரு குழம்பு ரெடியாக இருக்கும். நம்ம சைடெலாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு குழம்பு இருக்கும், அதுக்கு தொட்டுக்க அது மாதிரி சைடிஸ் ஏதாச்சும் இருக்கும். ஆனால் இவங்க சைடு வந்து இவ்வளோ தான், இது மட்டும்தான். ஆனால் கொஞ்சம் இதே மாதிரி 2-3 இது தான் செய்வாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து இது ஒன்று தான். இதுதான் அவங்க வந்து குழம்புன்னு சொல்லுவாங்க. இது மட்டும்தான் போட்டு சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய வீடியோ. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நிறையா தெலுங்கு ஸ்டைல் பற்றி உங்களுக்கு எதனா வீடியோஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இதே போல் என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அப்புறமா கொஞ்சம் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க லாஸ்ட்டில். ஏன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது போல் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு இருக்கிறேன். இவ்வளோதான். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்கிட்டோம்னா சுக்குடுகாய் கறி ரெடி. இதே போல் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.